தென்காசி அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் புளியங்குறிச்சி. அங்கு பெரியவர்கள் சொல்வது போல் ஒரு பழமையான வேப்ப மரம் பள்ளிவாசல் பக்கத்தில் நின்றது. அந்த மரம் நூற்றாண்டுகளாக இருக்கிறது. ஆனால் அதில் நடக்கும் விசித்திரங்கள் யாருக்கும் புரியவில்லை. மாலை 7 மணிக்கு பிறகு அந்த வேப்ப மரத்திற்கு அருகே யாருமே செல்ல மாட்டார்கள். காரணம், அதிலிருந்து கேட்கப்படும் அலறல் சத்தம். அது மனித அழைப்பு போலவும் ஒருவரால் தாங்க முடியாத வேதனையோடு கூடிய ஒலி போலவும் இருக்கும். ஒரு முறை கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் தன் பசுவை தேடி அந்த மரம் அருகே சென்றார். பின் அவர் பைத்தியமாக மாறி திரும்பி வந்தார். அந்த மரத்திலே ஒரு பெண் அழுத மாதிரி சத்தம் கேட்டது. என் கண்ணு முன்னாலேயே வெண்மையான ஆடையோடு ஒரு தோல் தொங்கியவள் வந்து சென்றாள் என்று கூச்சலிட்டார். பிறகு அவர் பேசுவதை நிறுத்தி எப்பொழுதும் மரத்தை பார்த்து கொண்டே உட்கார்ந்து விடுவார். ஒரு இரவு மழை கொட்டிய போது சில இளைஞர்கள் சாகசமாக அழும் சத்தம் உண்மையா என்பதை பார்க்க முடிவு செய்தார்கள். 4 பேர் மழையிலும் டார்ச் லைட்டோடு சென்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் மரம் அருகே சென்றவுடன் ஒலி வாங்கும் சாதனத்தில் தயவு செஞ்சு எங்க மேலே மண்ணு போடாதீங்க என்ற பேச்சு பதிவானது. அதற்கு பிறகு அந்த 4வரும் 3 நாட்கள் பைத்தியமாக தெரிந்தனர். அவர்களில் ஒருவர் தற்கொலையும் செய்தார். ஊர் மக்கள் வெறித்தனமாக ஓடி அந்த பகுதியில் எவரும் செல்லாத இடமாக மாற்றிவிட்டார்கள். ஒரு நாள் பழைய வரலாறு ஆராயும் பேராசிரியர் வந்தார். அந்த வேப்பமரம் அருகே ஒரு பெண் உடல் புதைக்கப்பட்டிருந்தது. அந்த பெண் ஊர் தலைவரால் கொல்லப்பட்டு மரத்தின் அடியில் மறைக்கப்பட்டிருந்தாள். அவளின் ஆத்மாதான் அந்த மரத்தில் அழும் சத்தமாக மாறி நீதி கேட்க வந்திருக்கலாம் என்று நம்பினார். பின்னர் அந்த பெண்ணின் உடல் அழுத்தமாக அகற்றப்பட்டது. பூஜையும் அங்கு செய்யப்பட்டு உரிய மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அழும் சத்தம் இல்லை. ஆனால் இரவில் அந்த வேப்ப மரத்தை பார்த்தால் ஒரு வெண்மையான நிழல் சற்றே தொங்கியிருப்பதை சிலர் சொல்கிறார்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.